அத்தியாயம் 2. போயிங் விமானத்தில் 40 பேர்தான் இருந்தார்கள். அரை மணி பிரயாணத்துக்கு டிரான்சிஸ்ட் லவுஞ்சில் அரை மணி நேரம் காத்திருந்தது கணேஷுக்கு அபத்தமாகப்பட்டது. சென்னையில் மழை பெய்து கொண்டிருந்தது. மீனம்பாக்கத்துக்கு ரேடார்கள் சுறுசுறுப்பாக சுற்றி கொண்டும் தலையசைத்து கொண்டும் இருந்தன. டேக் ஆஃப் முடிந்ததும் வசந்த் பெல்ட்டை தளர்த்தி கொண்டு ஹோஸ்டஸிடம் ஹிந்து பேப்பர் கேட்டான். அதில் குறுக்கெழுத்தை நிரப்ப வாகாக மடித்து கொண்டான். பைனாப்பிள் ஜூஸில் ஏரோப்ளேன் வாசனை அடித்தது. முன் சீட்டில் சினிமாக்காரர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். நடுத்தர வயதினர் பிஸ்னஸ் பேசினார்கள். ஜன்னலுக்கு வெளியே ஸ்டேட்டஸ் மேகங்கள் பாலம் பாலமாக நகர்ந்தன. அண்டர் காரேஜ் இறக்கப்பட்டு ஃப்ளாப் அமைத்தபோது வயிற்றை கவ்வியது. பெங்களூர் வந்துவிட்டது. படியிறங்கி லவுஞ்சில் நுழையும் போது ஒலிப்பிறக்கி, மிஸ்டர் கணேஷ் பேசஞ்சர் அரைவ்ட் ஃப்ரம் மெட்ராஸ், ப்ளீஸ் கான்டாக்ட் டிராஃபிக் கவுண்டர் ஃபார் அ மெசேஜ். டிராஃபிக் கவுண்டரில் வெள்ளை உடை அணிந்த டிரைவர் காத்து கொண்டிருந்தான். எஸ்டேட்டில் இருந்து வண்டி கொண்டு வந்திருக்கேங்க, லக்கேஜ் இருக்குங்களா? பாஸ், திஸ் இஸ் எஃபிஷியன்சி. தாமோதரன் ஸ்ரீனிவாஸ் எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்வார் போல. புத்தம் புது அம்பாசடர் தன் மார்க் போர் இழிப்புடன் காத்திருந்தது. உள்ளே ஏசி, பயோனியர் கார் கேசட் பொருத்தியிருந்தது. வசந்த் அதை தட்டியதும் திடும் திடும் என்று பாப் சங்கீதம் ஒலிக்கும் என்று எதிர்பார்த்தான். பதிலாக லேசான வயலின்கள் ஒலித்தன. வெல்கம் மிஸ்டர் கணேஷ். மிஸ்டர் வசந்த், உங்களுக்கும் தான். வசந்த் கணேஷை பார்த்து புருவத்தை உயர்த்தினான். டேப் ரெக்கார்டர் தொடர்ந்தது. உங்கள் நேரமும் என் நேரமும் விரயமாகாமல் இருக்க நீங்கள் வந்து தங்கப்போகும் என்னுடைய எஸ்டேட்டை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். மெர்காராவிலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி மலைச்சரிவில் இருக்கும் அழகான எஸ்டேட்டுன்னு என்னுடைய ஷிவன்ஸ் ஹைட்ஸ். பெரும்பாலும் சரிவு முழுவதும் காஃபி பயிரிடும் பிரதேசம். காஃபியை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அபிஷீனியாவில் 1000 வருஷங்களுக்கு முன் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த மதுரபானம். காட்டு செடி ஒன்று எரிந்து கொண்டிருந்த போது அதிலிருந்து வெளிப்பட்ட நறுமணத்தால் கவரப்பட்ட ஒருவன் அதன் விதைகளை கடித்து பார்த்தான். அதன் சுவை பிடித்திருந்ததால் அதிலிருந்து ஒரு பானம் காய்ச்சினான். அவன்தான் உலகின் முதல் காஃபி பிரியன். வசந்த் பட்டென்று அணைத்துவிட்டு, கொஞ்சம் காஃபியை பற்றி அதிகமாகவே பேசுவார் போல இருக்கே என்றவன் டிரைவரை பார்த்து, சாப்பிட்டீங்களா என்றான். ஐயா, ஆயிடுச்சுங்க. உங்களை உட்லாண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டப்புறம் கிளம்ப சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா, நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அப்போ கொஞ்ச நேரம் கழித்து புறப்படலாங்களா? ஏன்பா, இப்போவே புறப்பட்டா போச்சே. இல்லைங்க, கொஞ்சம் முன்னால் வந்தால் கோவிச்சுப்பார். சரியாக 6 மணிக்கு போய் சேரணும். சரிதான். வசந்த் கணேஷை பார்த்து, காஃபி எஸ்டேட்டில் தனியாக இருந்தால் ஆள் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க போல, என்ன பாஸ்? கணேஷ் டிரைவரிடம், நீங்கள் கிளம்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிருங்க. முன்னால் போனால் ஊர் சுற்றி பார்த்துட்டு போகலாம், என்ன? சரிங்க, மன்னிச்சுக்கோங்க ஐயா, இந்த விஷயத்தில் எல்லாம் சிக்குங்க. ஸ்ட்ரிக்ட்டு என்று சொல்லுகிறான் போலும். கணேஷ் வசந்திடம், டேப்பை தொடர்ந்து கேட்கலாம், கொஞ்சம் சுவாரஸ்யமான மனிதர் போல தெரியுது. வசந்த் டேப்பை இயக்க தொடர்ந்தது. கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து அபிஷீனியர்கள் தான் முதல்ல காஃபி பருகினார்கள் என்பது நமக்கு திட்டவட்டமாக தெரிந்திருக்கிறது. 15ஆம் நூற்றாண்டு வரை அங்கே மட்டும்தான் காஃபி பருகி கொண்டிருந்தார்கள். அதன்பின் அங்கிருந்து அரேபியாவுக்கு எடுத்து செல்லப்பட்டது. அப்போதிலிருந்து 200 வருஷத்துக்கு உலகத்தின் காஃபி சப்ளை முழுவதும் தெற்கு அரேபியாவில் ஏமன் பிரதேசத்திலிருந்து வந்தது. வசந்த், கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போ. ஆமாம் பாஸ், ரொம்ப காப்பி என்று டேப்பை வேகமாக சுழற்றி கொஞ்ச நேரத்திற்கு விற்றென்று பின் மாதிரி பார்த்தான். வெனிசுலா, கொலம்பியா, கவுதமாலா, மெக்சிகோ, இன்னும் காஃபி பயிரிடும் நாடுகளில் இருந்து வெளியே வரல சார் என்று மறுபடி விசையாக முன் சென்றான். அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லைங்க. காஃபியை பற்றியா? இல்லைங்க, எல்லாத்தையும் பற்றி. காஃபியில் 25 வகைகள் உண்டு. சரிதான், டேப் பூரா காப்பியா என்று இன்னும் முன்னே செல்ல, இப்போது என்னை பற்றி சொல்லிக் கொள்ளுகிறேன். என் பெயர் உங்களுக்கு தெரியும், தாமோதர் ஸ்ரீனிவாஸ். ஸ்ரீனிவாஸ் என்பதே எங்கள் குடும்ப பெயர். இந்த எஸ்டேட்டை எங்கள் கொள்ளுத்தாத்தா ஒரு ஆங்கிலேயிடமிருந்து வாங்கினார். அப்போதிருந்து காஃபி தான் பயிரிட்டு வந்திருக்கிறார்கள். எனவே காஃபி எங்கள் ஜீவநாடி என்று சொல்லுவோம். சொல்லியாச்சே சார். என்னை பற்றி அதிகம் சொல்லிக் கொள்வதற்கில்லை. சிறு வயதிலிருந்தே இந்த தனியான பிரதேசத்தில் வாழ்ந்தவன்.
தேவையான அளவு படிப்புக்கு மட்டும் இங்கிலாந்து சென்று படித்தேன். அப்பா இறந்ததும் 30 வயதில் இந்த எஸ்டேட் மேற்பார்வை என்னிடம் வந்தது. 15 வருஷங்கள் ஆயின. நிறைய படிப்பேன். சதுரங்கத்தின் மேல் மிக மோகம். எதிர்த்து ஆடுவதற்கு ஆள் கிடையாது. என் திறமையை பரிசோதித்து பார்க்க அதிக சந்தர்ப்பங்கள் இல்லை. மெர்காராவிலிருந்து ஒரு குடும்ப நண்பர் வருவார். அவரை இப்போதெல்லாம் சுலபமாக தோற்கடிக்கிறேன். ஒரு முறை ஏரனையும் ரவிசேகரையும் கூப்பிட்டிருந்தேன். 2 பேருடன் டிரா. ரைலோஃபஸ் பிடிக்கும். ஆடுவேன். சதுரங்கத்தை தவிர வீட்டுக்குள் ஆடும் எந்தவித ஆட்டமும் பிடிக்காது. கொஞ்சம் டென்னிஸ் ஆடுவேன். நீந்துவேன். குதிரை ஏற்றம் தெரியும். புத்தகங்களில் கதைகள் நாவல்கள் படிப்பதில்லை. பொதுவாக அறிவியல், பாட்னி, தத்துவ சாஸ்திரம், கணிதம், பௌத்திகம், வானசாஸ்திரம் இவையெல்லாம் படிப்பேன். ஒரு முறை கல்யாணம் செய்து கொண்டேன். குழந்தை கிடையாது. பற்பல துப்பாக்கிகள் சேர்த்து வைத்திருக்கிறேன். அதேபோல் நாணயங்கள் சேகரிப்பதிலும் பிரியம். தமிழ் பிரம்மி வட்டெழுத்துக்களை பற்றி ஆராய்ச்சிகள் அத்தனையும் படித்துள்ளேன். டாக்டர் நாகசாமியுடன் கடித தொடர்பு உண்டு. வசந்த் அதை நிறுத்தி, இப்போதைக்கு போதும் பாஸ். இவரை பற்றி என்ன நினைக்கிறாய் என்றான் கணேஷ். ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட்னு தோணுது. இவர் நம்ம எதுக்காக கூப்பிட்டுருக்காரு? செஸ்ல நம்ம தோக்கடிக்கிறதுக்கு என்றான் கணேஷ். இதுக்கு இவ்வளவு செலவழிக்கிறாரா? காஃபி எஸ்டேட். இருந்தாலும் நம்ம பற்றி படிச்சிருப்பார் அல்லது கேள்விப்பட்டிருப்பார். குருட்டாம்போக்கில் நம்ம 2 பேருக்கும் இன்டெலிஜென்ட்னு பேர். அதனால் இந்த மாதிரி புத்திசாலிங்களை தோற்கடிக்கிறதுல அவருக்கு ஏதாவது அற்ப சந்தோஷம் இருக்கலாம். பாஸ், நாம் செஸ் ஆடி எத்தனை நாள் ஆச்சு? ரைலோஃபெஸ் தெரியுமா? இந்த ஆளுக்கிட்ட தோக்காட்டா நம்ம எஸ்டேட்டை விட்டு வெளியே விட மாட்டார் போல இருக்கே. பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் கேஸ் சம்மந்தமாக அழைச்சவங்க தான் அதிகம். இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். எதுக்கு? விளையாடுறதுக்குன்னு ஒருத்தர் நம்ம கூப்பிடுறது. பார்க்கலாம். சுரண்டி பார்த்தா ஏதாவது ஒரு கேஸ் இருந்தாலும் இருக்கும். இல்லை வசந்த், நாம் அங்கே போகிறது பரிபூரண ஓய்வுக்காக. எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் எங்கங்க? எஸ்டேட்டில் தானுங்களா? ஆமாங்க, பங்களாவில் தாங்க. பங்களா பெருசாயா? ஆமாங்க, 40 ரூம் இருக்குது. 40 ரூமா? பங்களாவில் எத்தனை பேர் வசிக்கிறாங்க? அவர் ஒருத்தர் மட்டும்தாங்க. போச்சுரா. ஏன், அவருக்கு அண்ணா, தங்கச்சி, மாமா யாரும் கிடையாதுங்களா? இல்லைங்க, ஒரே மகனுங்க. அவர் அப்பாரும் ஒரே மகனுங்க. தாத்தா காலத்தில் அவங்களுக்கு அண்ணன், தங்கச்சி எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக பிஸ்னஸில் போயிட்டாங்க. எஸ்டேட் வழிமுறையில் இவர் ஒருத்தர் தாங்க. எஸ்டேட் பூராவும் மொத்தமாக எத்தனை ஆளுங்க இருப்பாங்க? வேலைக்காரங்க நிறைய இருக்காங்க. காஃபி பொறுக்கிற பொம்பளைங்க, அவங்க குடும்பங்க, மேனேஜர், கிளார்க்கு, அவங்கெல்லாம் தனியாக சர்வில் இருக்காங்க. பங்களாவில் இவர் ஒருத்தர் தான். அப்படியா? அம்மா போனதுக்கப்புறம் முறையாக நீங்கள் தான் பங்களாவில் தங்க போகிறீங்க. அம்மானா? அவங்க சம்சாரங்க. இறந்து போயிட்டாங்களா? இல்லை. அவன் தயங்கினான். நான் சொன்னதை எஜமாக்கிட்ட சொல்லாதீங்க. சொல்லலை. சொல்லுங்க. ஓடி போயிட்டாங்க. எதனால்? தெரியாதுங்க. அதுக்கு மேலே கேட்காதீங்க. இதுவே நான் பேசியிருக்கக்கூடாதுங்க. எஜமானுக்கு தெரிஞ்சா வேலை போயிடும். இப்போது டிரைவர் மௌனமானான். கொஞ்ச நேரம் கழித்து, அந்த அம்மாவை பற்றி அவர்கிட்ட கேட்காம இருக்கிறது தான் நல்லதுங்க, அழுதுருவார் என்றான். அதன் பின் பிரயாணம் முழுவதும் அவன் பேசவில்லை. மைசூரை தொடாமல் தான் சென்றார்கள். ஏற்கனவே சிலுசிலுவென்று இருந்தது. மழையை எதிர்பார்த்து இன்னும் சில்லென்று ஆகிவிட்டது. காற்றில் ஒருவித கிறிஸ்டல் துல்லியம் கலந்து கொண்டது. உயர்ந்த மரங்கள் அவர்களை அணைத்து கொள்ள தலைப்பட்டன. யூகோலிப்டஸ் மனம். பிடிவாதமான பூச்சிகளின் தொடர்ந்த கிரிக் கிரிக் எப்போதும் காதுக்குள் கேட்கத் தொடங்கின. மலைப்பகுதியின் பக்கவாட்டில் வெட்டப்பட்டு திடீரென்று ஒரு அழகான பெண்ணின் சபலங்கள் போல திரும்பி திரும்பி ஆச்சரியம் தந்தது. சின்ன சின்ன சிவப்பு பூக்கள் அவ்வப்போது புடவை பார்டர் போல சாலைக்கு துணை வந்து கொண்டிருந்தன. திடீரென்று ஒரு தகர கொட்டகை தெரியும். அதன் மேல் கொடி படர்ந்து ரகளையாக பூத்திருக்கும். செடியா, மரமா, புதரா என்று வகை பிரிக்க முடியாத அடர்த்தி. சில்வன் ஹைட்ஸ் என்று மரத்தில் சங்கிலி கோர்த்து வெள்ளைக்காரன் காலத்திலிருந்தே தொங்கிக் கொண்டிருந்த பலகையை கடந்து புல் சரிவில் புருவம் வெட்டினது போல வளைந்த சாலையில் கார் திரும்பி விரைந்தது. அதோ பாருங்க, பங்களா. உயரத்தில் பளீர் என்று சாயும் மாலை வெளிச்சத்தில் முலாம் பூசிக்கொண்டு அந்த பங்களா தெரிந்தது.
கனவுலகத்திலிருந்து அவசரமாக எடுத்து வந்து மலைச்சரிவில் செருகி வைத்தாற் போல இருந்தது. அவர்களை நோக்கி அசைந்து அசைந்து வந்தது. மங்களூர் ஓட்டு வகைகள் அலங்காரத்துக்கு சாய்ந்து கொண்டிருக்க உள்ளே 40 ரூம்களின் எச்சரிக்கை ஏதும் இல்லாது அடக்கமாக தான் இருந்தது. கண்ணாடியில் மேகங்கள் மிச்சமிருந்தன. ஜன்னல்களில் வெளிர்பச்சை தெரிந்தது. போர்ட்டிகோவில் 3 கார் நிற்கலாம் போல இருந்தது. அருகே டென்னிஸ் கோர்ட் தெரிந்தது. அங்கிருந்து மலைமுகட்டில் ஒரு மண்டபம் தெரிந்தது. அதை நோக்கி கற்கள் பதிக்கப்பட்ட பாதை பாம்பு சென்றது. மண்டபத்தை ஒரு தாழ்வான மேகம் முத்தமிட்டு கொண்டிருந்தது. எஸ்டேட்டின் மற்ற பகுதி பச்சை அடர்த்தியில் ஒளிந்து கொண்டிருந்தது. தாமோதர் ஸ்ரீனிவாஸ் காத்திருந்தார். கார் நின்றதும் டிரைவர் இறங்கி பவ்யமாக கதவை திறப்பதற்கு முன் அவரை வந்து கதவை திறந்து வெல்கம் என்று சிரித்தார். கணேஷ் வெளிவந்து அவர் கையை குலுக்கினான். வசந்தையும் கை குலுக்கினார். கை குலுக்கல் அழுத்தமாக இருந்தது. சீக்கிரமாகவே வந்துட்டீங்க போல இருக்கே, பாதையில் எதுவும் ட்ரபிள் இல்லையே? இல்லை சார். நோ சார், பிஸ்னஸ். என் பேர் தெரியும்ல? டேப் கேட்டிங்கல்ல? கேட்டோம். கால் மீ தாமோதர். மிஸ்டர் தாமோதர் இஃப் யூ ப்ளீஸ். நீங்கள் 2 பேரும் என்னை விட யங்காக இருக்கீங்க. டேப்பை முழுக்க கேட்டிங்களா? வசந்த் கணேஷை பார்க்க அவரோ இல்லை தெரியுது, போர் அடிச்சிருக்கோம். காஃபி காஃபி காஃபி, அதை தவிர வேறு எதையும் பேச முடியாதான்னு நினச்சிருப்பீங்கள்ல? அப்படி இல்லை, உங்கள் டேப்பில் சில எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கேட்டோம். சுவாரஸ்யமாக தான் இருக்குது. வந்த உடனேயே போய் சொல்கிறீங்களே என்று சிரித்தார். பற்கள் வரிசையாக இருந்தன. 45 வயதை காட்டாத உடற்கட்டு. உயர்தர பேண்ட்டும் வெள்ளைக்கார வகை சூட்டும் வேஸ்ட் கோட் சகிதம் அணிந்திருந்தார். டையில் ரகலை இல்லை. கண்ணாடி மூக்கில் நிற்காதது போல இருந்தது. முகத்தில் பற்களின் வரிசை மிக வசீகரமாக இருந்தது. சற்று உயர்ந்த தாடை, கழுத்தில் லேசாக தெரியும் குமிழ், மெலிய பெரிய உதடுகள், வலது பக்க கன்னத்தில் பிரதானமாக ஒரு மச்சம். தலைமயிர் அதிகம் இழக்காமல் படிய வாரி இருந்தார். கணேஷின் உயரம்தான் இருந்தார். அவனை விட சற்று ஒல்லியாக இருந்ததால் அதிக உயரம் போல பிரமை ஏற்பட்டது. வாங்க உள்ள போகலாம். அவர்கள் இருவரையும் அன்புடன் அழைத்து சென்றார். தாஸ், இவங்க சாமா எல்லாத்தையும் மாடி ரூமில் கொண்டு வச்சிரு என்ன? 4 சுலப படிகள் ஏறினதும் வராந்தா. அதில் வரிசையாக பிரம்பு நாற்காலிகள் போடப்பட்டு தரையில் கயிற்றுப்பாய் பரவி இருந்தது. வெள்ளைக்காரத்தனமாக ஒரு கபோர்டு போல கண்ணாடியுடன் இருந்தது. அதில் ஒரு தொப்பி மாட்டியிருந்தது. 3 வாசல்கள் கொண்ட ஹாலில் நுழைந்தார்கள். வெளிச்சம் கம்மியாக இருந்தாலும் அந்த ஹாலின் பரிமாணம் பிரமிக்க வைத்தது. ஏறக்குறைய அறை முழுவதும் அடைத்து கார்பெட் போடப்பட்டிருந்தது. மெத்தென்று ஏராள சோஃபாக்கள் நிறைந்து மாடிப்படியின் விளிம்பும் தெரிந்தது. உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க? கணேஷ் சற்று தயங்கி புன்னகைத்து காஃபி என்றான். எதிர்பார்த்தேன் என்றார். ரமணா என்றார். சுவரில் இருந்த காலிங் பெல்லை அழுத்தினார். அதன் சப்தம் கேட்கவில்லை. சர்வன்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்காங்க, நடந்து வரதுக்கே 5 நிமிஷம் ஆகும் என்றார். கணேஷ் ஹாலில் மாட்டியிருந்த படங்களை பார்த்தான். ராவ் பகதூர் முண்டாசு லாக் கோட்டுடன் வெள்ளைக்காரனுடன் நின்று கொண்டிருந்தார். அவர் அருகில் மற்றொரு போட்டோவில் அப்பாவாக இருக்க வேண்டும். எல்லோரும் என் முன்னோர்கள் என்றார். எல்லாரும் போயிட்டாங்க, மிச்சம் இருக்கிறது நானும் ஃபோட்டோவும் தான். 3 கோப்பைகளில் காஃபி வரும்போது அதன் வாசனை அறிவித்தது. கணேஷ் வாங்கி கொண்டு அவருக்காக காத்திருந்தான். சாப்பிடுங்க. கோப்பைகளின் கிளிங் கூட கேட்கும் துல்லியத்தில் மூவரும் மௌனமாக காஃபி அருந்தினார்கள். உங்கள் 2 பேரையும் பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பற்றியும் நிறைய கேட்டோம் சார். டேப்பில் தானே, எனக்கு நேரத்தை விரயம் பண்ணுறது பிடிக்காது. அறிமுகமாக கட்டாயமாக சில விஷயங்கள் சொல்ல வேண்டியே இருக்கிறது. ஆல் தட் இன்ட்ரோடக்டரி நான்சென்ஸ். காஃபி நிஜமாகவே நல்லா இருக்குது சார். பிரயாண கலைப்புக்கு அப்புறம் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. காஃபி கொட்டையில் இருக்கிற காஃபின் தான் இதற்கு காரணம். சுமார் 1% இருக்கும். என்ன வேலை செய்கிறது பாருங்க. காஃபியுடைய வாசனையே கொஞ்சம் துடிப்பை உண்டாக்குது. மூளைக்கு போகிற பிளட் வெசல்ஸ் எல்லாம் டைலேட் ஆகுது. அதனால் ரத்த ஓட்டம் அதிகமாகுது. பல்ஸ் ரேட் அதிகமாகுது. இருதயம் கொஞ்சம் அதிகமாக துள்ளுறது. தசை நார்களை கொஞ்சம் வலுப்படுத்துறது. குடலில் போய் கொஞ்சம் விளையாடுது. அதனால்
கொஞ்சம் லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் உண்டாகி நல்லா வெளிக்கு போக உபயோகப்படுது. வேலைக்கு தகுந்தாப்பில் காஃபி நம்ம உடம்ப பாதிக்குது. காலையில் காஃபி கிட்னியை தொடுது. சாப்பாட்டுக்கு அப்புறம் காஃபி சாப்பிட்டு பாருங்க, ஜீரண சக்தி அதிகமாகும். மாலையில் சாப்பிட்டா மனசை பாதிக்குது, கற்பனை திறமையை ஜாஸ்தியாக்குது. காஃபியை பற்றி உங்ககிட்ட வாலாட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் சார். நான் காஃபியை காதலிக்கிறேன், அதுதான் என் எல்லாம். இப்போ நாம் எப்போ உங்கள் எஸ்டேட்டை சுற்றி பார்க்கலாம்? நாளைக்கு. இப்போ பிரயாண கலைப்பில் இருப்பீங்க நீங்கள். உங்களுக்காக மாடியில் ரூம் கொடுத்துருக்கேன். போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் டின்னரின் போது சந்திக்கலாம் என்ன? நான் இப்போ வாக் போகிறேன். தாஸ், இவங்க ரூமை காட்டு. திடீரென்று எழுந்து வராந்தாவில் வேகமாக நடந்து சடுதியில் காணாமல் போனார். வசந்தும் கணேஷும் சற்று நேரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்து விட்டு, வாங்க தாஸ், ரூம் காமிங்க. மாடிப்படியில் ஏறி இடது பக்க அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். உயர உயர உத்தர அறை. ஃபால் சீலிங் போட்டிருந்தது. ஜன்னல்களை தாஸ் திறக்க மேற்கே ஆரஞ்சு ரகலையாக சூரியன் மலைமுகட்டில் தெரிய தாமோதர் அதன் எதிரே நிழலாக நடந்து செல்வது தெரிந்தது. பள்ளத்தாக்கு பனி நீல போர்வை போத்தியிருந்தது. மெக்காரா நகரத்தின் புகைப்படலங்கள் பிடிவாதமாக தாழ்வாக சுழன்று கொண்டிருந்தன. எங்கே வானம் மறைகிறது என்று சொல்வது சிரமமாக இருந்தது. அறை இருவருக்கும் மிக அதிகம். ஒரு கட்டிலுக்கும் மற்றொரு கட்டிலுக்கும் இடைவெளியே 20 அடி இருந்தது. தேக்கு மரத்தில் போன நூற்றாண்டு வேலைப்பாடுகள் செய்திருந்த கட்டில். டென்னிஸ் விளையாடலாம் போல இருக்கு பாஸ். அத்தனை பெரிய கட்டில். இந்த மாதிரி கட்டில் எல்லாம் அரபு ஷேக்கு தான் சரி. ஏன்பா தாஸு, முதல்ல பாத்ரூம் எங்கே சொல்லு, அங்கே கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக போகணும். தாஸ் காட்டிய பாத்ரூம் இத்தாலிய தேசத்து ராஜாக்கள் ஜலகிரீடை செய்ய உகந்தது போல இருந்தது. சலவைக்கல் பதித்து காட்டு எருமை போல பிரம்மாண்டமான தொட்டியில் பளபளப்பாக குழாய்கள் வெந்நீரும் தண்ணீருமாக காத்திருந்தன. இங்கே அல்சுபத்தி செய்து கொள்ளவே மனசு வராது போல, அத்தனை சுத்தமாக இருந்தது. வசந்த் கதவை சாத்தி கொண்டு தன்னை பெரிய கண்ணாடியில் பார்த்து கொண்டான். நின்று கொண்டு போகும்போது ஒரு முறை திரும்பி பார்த்து, சி பார்க்காத என்று சொல்லி கொண்டான். எதிரே மற்றொரு கதவை இருந்தது. அதை திறந்து பார்த்தான். அந்த பக்கம் மற்றொரு அறை தெரிந்தது. பாத்ரூம் 2 அறைக்கும் பொது என்பது தெரிந்தது. வெளியே வந்ததும், தாஸ், அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குல்ல என்றான். ஆமாங்க, இப்போ அங்கே யாரும் இல்லைங்க. அதுவும் கெஸ்ட் ரூமா? இல்லைங்க, அதில் தான் அம்மா இருந்தாங்க. அவங்க விட்டு போனப்புறம் ஐயா அங்கே போகிறதே இல்லைங்க. எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்குங்க. அப்படியா? உங்களுக்கு ஏதோ அசௌகரியமாக இருக்குன்னா அந்த பக்கம் பூட்டிடுறேங்க. வேணாம்ப்பா, அங்கே யார் போக போகிறாங்க? அப்படியே இருக்கட்டும். இந்த ரூம்லையே நடக்கிறதுக்கு 1/4 மணி ஆயிரும் போல். வெள்ளைக்காரங்க காலத்தில் கட்டுறதுங்க, அதான் எல்லா ரூமும் இத்தனை பெருசாக இருக்குது. தாஸ், இப்போ நீ போறியா? வரேங்க. ஏதாவது வேணும்னா பெல் பண்ணுங்க. ஐயா ராத்திரி 8 மணிக்கு சாப்பிடுவாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு விருந்து. சரி. தாஸ் போனதும் வசந்த் ஷூவை அவிழ்த்துவிட்டு சாக்ஸ் கால்களுடன் தன் படுக்கையில் விழுந்தான். எத்தனை பெரிய இடம்! படுக்கையே 1 ஏக்கரா இருக்கும் போல இருக்கே. அந்த பக்கத்து அறை இதை விட பெருசாக இருக்கு பாஸ். அங்கெல்லாம் போக வேண்டாம் வசந்த். யார் போனாங்க? பாத்ரூம் கதவு இருந்தது, திறந்தேன். பெருசாக ரூம். இருக்கட்டும். கணேஷ் தன் பெட்டியிலிருந்து லுங்கி எடுத்து கட்டி கொண்டான். வசந்த் ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். காஃபியில் ஏதோ போதை கலந்த மாதிரி அவ்வளவு சுறுசுறுன்னு இருந்துச்சு. ஆமாம், நல்ல காஃபி தான் வசந்த். ஹாலில் அந்த பெண்ணை கவனிச்சியா நீ? எந்த பொண்ணு? எனக்கு தெரியாம? டேய், ஃபோட்டோடா. யார் ஃபோட்டோ? அவர் மனைவியாக இருக்கணும். பார்த்துட்டிங்களா? எப்படி அவர் மனைவின்னு தெரியும்? ஓரத்தில் மேஜை மேலே அழகாக 2 பேர் படமும் ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தது. வயசு என்ன இருக்கோ? யங்காக தான் இருந்தா. நான்சென்ஸ் வசந்த், இந்த வக்கீல் புத்தி நம்ம விட்டு போகாது. நாம் இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்க வந்த 15 நிமிஷத்துக்குள்ளேயே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் பாரு. ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், கேள்விகள் கூடாது. நாம் இங்கே வந்தது கேள்வி கேட்க அல்ல, ரிலாக்ஸேஷனுக்கு. ஓகே ஓகே பாஸ். வசந்த் தன் பெட்டியிலிருந்து ஹார்மோனிக்காவை எடுத்துக்கொண்டு வாசித்து பார்த்தான். இப்போதுதான் பழக ஆரம்பித்திருந்தான். பாஸ், நான் இப்போ வாசிப்பது என்ன பாட்டு தெரியுமா? ஜனகணமன. என்ன பாஸ், நான் என்னவோ வாடி என் கப்பக்கிழங்க வாசிக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கேன்.
உனக்கு ஏண்டா இதெல்லாம் புது அவஸ்தை? பொழுதுபோக்கு. இந்த பிரதேசத்தில் கண்ணு கெட்டின தூரம் வர பொண்ணுங்க ஏதோ அம்புடாது போல் இருக்குது. பேசாமல் ஹார்மோனிக்கா தான் வாசிக்கணும். காஃபி தோட்டத்தில் இலத்தழை படிக்கிறதுங்க 1-2 நல்லா இருக்கும். நாளைக்கு போய் பார்த்துட்டு வா. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நானா ஃபினோஸாவை படித்து முடிக்க போகிறேன். வார் அண்ட் ஃபீஸ் முடிச்சே ஆகணும். மெட்ராஸில் கனவாக இருக்கிறத புஸ்தகங்களில் எல்லாம் இங்கே படித்து தீர்த்துட போகிறேன். எல்லா புஸ்தகமும் கொண்டு வந்திருக்கேன். இடம் நல்லா தாண்டா இருக்குது. மூக்கை உறிஞ்சி காற்ற மாதிரி பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குது. என்னவோ இதுக்குன்னு வாசனை. கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கவிதை எழுத ஆரம்பிச்சிருவீங்க போல இருக்கே. கணேஷ் உண்மையாக நிம்மதியும் சந்தோஷமுமாக தான் இருந்தான். தப்பிப்போய் ஒரு தடவை விசில் கூட அடித்தான். படுக்கையில் படுத்து பார்த்தான். எழுந்தான். மூச்சுக்குள் பாடிக்கொண்டே தன் பெட்டியில் இருந்த ஷேவிங் உபகரணங்கள், சோப்பு, எண்ணெய், சீப்பு முதலியவற்றை எடுத்து பாத்ரூமில் கொண்டு போய் அடுக்கி வைப்பதை வசந்த் திருப்தியுடன் பார்த்து கொண்டிருந்தான். கணேஷுக்கு நிச்சயம் உடம்பு சரியாகிவிடும். இங்கே 10-15 நாள் இருந்தா ஒரு சுத்து பெருத்துருவோம் பாஸ். சுமாராக பாடுறீங்க, விசிலில் நோட்டு வாசிக்கிறீங்க, ஆர்கெஸ்ட்ராவில் சேர்த்து விடலாம் போல இருக்கே. நீ என்ன கலாட்டா பண்ணாலும் நான் கோவித்து கொள்ள போகிறதில்ல. கணேஷ் தன் புத்தகங்களை ஒவ்வொன்றாக ஆசையாக பார்த்து அடுக்கி கொண்டிருந்தான். வார் அண்ட் பீஸ் முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன பேராசை! அதில் இருக்கிற பெயர்களை ஞாபகம் வச்சுக்கவே 1 வாரம் தேவைப்படும். நாம் இங்கே எத்தனை நாள் இருக்க போகிறோம்? 15 நாள், அல்லது அவர் உபத்திரவம் தாங்காமல் துரத்துற வரைக்கும். சாரோட செஸ் ஆட போகிறீங்களா? முதல்ல உன்னை ஆடி ஜெயிச்சுட்டு ஃபைனல்ஸ் வரட்டும். ஆமாம், உன்னை அப்போவே கேட்கணுன்னு நினச்சேன். ரயில் உபேசன்னு என்னென்னு சொன்னேன்? ஒரு ஓப்பனிங். ஏதாவது கதை விடாத. ரயில் உபேஸுங்கிறது பிஷப்பை ஒரு குறிப்பிட்ட பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு சொல்லுவாங்க. நான் என்னமோ சும்மா விட்டு பார்த்தேன். அவ்வளவு க்ளோஸாக கவனிக்கக்கூடாது. உங்ககிட்ட செஸ்ஸு வச்சுக்க முடியுமா? ஆனால் ஒரு தடவை கேரளா போயிட்டு திரும்பி வரப்போ உங்களை ஜெயிச்சிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ குருட்டாம்போக்கில் ஜெயிச்சிருப்ப. எவ்வளவு தடவை தோற்றுருக்க? அப்போ நாளையிலிருந்து கார்போவுக்கு கார்ச்சனாய்க்கும் 20 மேட்சா? பார்க்கலாம். ஆசாமி எப்படி ஆடுறாருன்னு உன்னோட ஒரு ஆட்டம் ஆட விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம் வசந்த். எனக்கு நிஜமாகவே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. மை காட், டென்ஷன் தான் காரணம். மெட்ராஸில் இருந்தால் கோர்ட்டும் கேஸும் எப்போவும் அடிவண்டி மாதிரி மனசை விட்டு விலகவே விலகாது. தூக்கத்தில் கூட துரத்தும். இப்போ பாரு, நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டாங்கிற ஃபீலிங்கே என்னமோ தடவின மாதிரி இருக்குது. வசந்த், நீ என்ன பண்ணுற? எஸ்டேட்டில் ஏகாந்தமாக இடம் இருக்குது. எங்கேயாவது தனியாக ஒதுங்கி ஆசை தீர ப்ராக்டிஸ் பண்ணு. என்ன? நீங்கள்? படிக்க போகிறேன், செஸ் ஆட போகிறேன், அவ்வளவுதான். தாஸ் வந்து ஐயா கூப்பிடுறாருங்க, தயாராக இருந்தால் வர சொன்னாருங்க என்றான். கணேஷும் வசந்தும் முகம் கழுவிக்கொண்டு வேற்றுடை மாற்றிக்கொண்டு கீழே இறங்கும்போது தாமோதர் தன் இங்கிலீஷ் ஷூட்டை துறந்துவிட்டு உயர்தர கைத்தறி சில்கில் சட்டை அணிந்து அதன் காலரை திறந்து அதனுள் நீளத்தில் ஒரு ஸ்கார்ஃப் செருகியிருந்தார். உன்னத உடைகளின் பிரியர் என்று தோன்றியது. வாங்க கணேஷ், டின்னர் சாதாரணமாக நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். இஸ் இட் ஓகே ஃபார் யூ? சார், நாங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்கள் டைமிங்ஸ் படியே கடைப்பிடிக்கிறோம். தட்ஸ் நைஸ். உங்கள் டைமிங் எப்படி? அதாவது எப்போ ராத்திரி சாப்பிடுவீங்கன்னு கேட்குறீங்களா? ஒரு நாளைக்கு 9, ஒரு நாளைக்கு 10, ஒரு நாளைக்கு ராத்திரி 1 மணிக்கு பாயா குஸ்கா சாப்பிடுவோம். சரிதான். உடம்பு என்னத்துக்காரது? வாட் வில் யூ ஹாவ்? விஸ்கி? இல்லை சார், நான் குடிக்கிறதில்ல என்றான் கணேஷ். வாட் அபவுட் யூ என்றார் வசந்தை நோக்கி. நானும் குடிக்கிறதில்ல, காந்தி பிறந்த நாளில் மட்டும் என்றான். அவர் சிரித்து வசந்துக்கு ஒரு கண்ணாடி கோப்பையில் ஸ்காட்ச் ஊற்றி சோடா என்றார். வேணா, ஐஸ் கட்டி போதும் என்றான். மிஸ்டர் கணேஷ், உங்களுக்கும் கொஞ்சம் கோலா கொடுக்குறேன். லேடிஸ் ட்ரிங்க், ஒரு வகை ஷாம்பன் மாதிரி. ஆல்ரைட், ஒப்புக்கொண்டான். மூவரும் வராந்தாவில் உட்கார லேசான குளிர்காற்று பட்டனுக்குள் புகுந்தது. தூரத்தில் இயற்கையின் இரவு ராகங்கள் மட்டும் கேட்டு கொண்டிருக்க, நகரத்தில் இந்த மாதிரி அமைதி உங்களுக்கு கிடைக்குமா? இந்த மாதிரி ஸ்காட்சும் கிடைக்காது என்றான் வசந்த். சொல்லுங்க என்றார் தாமோதர். என்ன சொல்லணும்? உங்களை பற்றி. எங்களை பற்றி என்ன சார்? 2 லாயர்ஸ். கொஞ்சம் நேர்மையாக இருக்கலாம்னு முயற்சிக்கிற 2 லாயர்ஸ். ரொம்ப பிஸியாக இருப்பீங்க போல இருக்கே.
எல்லாம் வெட்டி வேலை சார். லாயர் ப்ரொஃபஷனையே எடுத்துட்டு பழங்காலத்து மனுநீதி சோழன் மாதிரி மணி அடித்து நீதி வழங்கலாம்னு தோணுது. எல்லாரும் அன்ஸ்க்ரூப்ளஸ். இப்போ யார் தான் கொள்கையோடு இருக்காங்க மிஸ்டர் வசந்த்? எங்களையே எடுத்துக்கோங்க. எப்போவாவது பெங்களூரில் காஃபி ஆக்ஷன் நடக்கிற போது போய் பாருங்க. புதுசாக ஒரு ஆள் முன்னுக்கு வரவே முடியாது, சாப்பிட்ருவாங்க. வேணும்னே ஓவர் பிட் பண்ணி அவனை வெறுப்பேற்றி தக்க சமயத்தில் காலை வாரி விட்டு ஏகப்பட்ட நஷ்டத்தை ஏற்படுத்திடுவாங்க. அதே மாதிரி தான் லாயர்ஸும். அயோக்கியத்தனம் என்கிறது நம்முடைய தேசிய பறவை. தாமோதர் சட்டென்று தன் கிளாஸை காலி செய்தார். என்ன வசந்த், இன்னும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் முடிக்கிறீங்க, நம்மளால் அந்த ஸ்பீடு தாங்காது. கணேஷ், எப்போ செஸ் ஆடலாம்? நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ. சாப்பிட்டுட்டு ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாமா? வசந்த், சார் முதல்ல என் கூட ஆடி பாருங்க சார். ஓஎஸ், ஆடிட்டா போச்சு. உங்கள் 2 பேர் கூடவும் விளையாடத்தானே உங்களை கூப்பிட்டு இருக்கேன். செஸ் கிளாக் வச்சுண்டு ஆடலாமா, இல்லை அப்படியே ஃப்ரீயா? செஸ் கிளாக்கா? அது என்னது என்றான் வசந்த். கணேஷ், பிரத்யேகமான இரட்டை கடிகாரம் செஸ் ஆடுறதுக்கே ஏற்பட்டது. நம்ம மூவை முடிச்சுட்டு எதிர் ஆசாமி கிளாக்கை தட்டி விடணும். அடுத்த மூவுக்கு அவர் எத்தனை டைம் எடுத்துக்கிறாருன்னு கணக்கு சரியாக தெரிஞ்சிடும். டயத்துக்குள்ளே மூவ் பண்ணலாம், யூ லூஸ் என்றார் தாமோதரன். ஒவ்வொரு மூவுக்குமா? இல்லை, மொத்தமாகவும் வச்சுக்கலாம். இல்லை, 1 மணிக்கு 24 மூவ் வச்சுக்கலாம். பாஸ், சார் பேசுகிறத பார்த்தா கொஞ்சம் பெரிய கைன்னு தெரியுது. சார், எனக்கு கடிகாரம் எல்லாம் வேணாம், அது இல்லாமலே தோக்குறேன். பாஸ் கூட ஆடுங்க, கடிகாரம் எல்லாம் வச்சுக்கிட்டு. கணேஷை தோக்கடிக்கிறது கஷ்டம் போல இருக்கு. அதெல்லாம் இல்லை, சுமாராக ஆடுவேன். கடைசி வரைக்கும் விட மாட்டார். தோக்கடிக்கிறது அத்தனை சுலபம் இல்லை. வசந்த், அவர் ஸ்டாண்டர்ட் தெரியாத வரைக்கும் நம்ம பற்றி பேசுகிறது சரியில்லை. முதல்ல இவன் கூட ஆடுங்க சார், நான் பார்க்குறேன். முதல்ல சாப்பிடலாம். டைனிங் டேபிள் அருகில் மறுபடி அந்த பெண்ணை பார்த்தான் கணேஷ். ஃபோட்டோ ரூபத்தில்தான். டைனிங் மேஜையை அடுத்து ஒரு அழகான எழுதும் மேஜை இருந்தது. அதில் சிறிய அலங்கார ஃப்ரேம் போட்டு 2 ஃபோட்டோக்கள் இருந்தன. ஒன்று தாமோதர், எதிரே அந்த பெண். அதையே சற்று பார்த்து கொண்டிருந்ததை தாமோதர் கவனிப்பதை உணர்ந்து முகத்தை திருப்பிக் கொண்டான். மனசில் அந்த முகம் மிச்சம் இருந்தது. சின்ன பெண்தான், அழகான பெண் என்பது பளிச்சென்று அர்த்தமாயிற்று. லேசாக உதடுகள் திறந்திருக்க உள்ளே தெரிந்த பல்வரிசையும் கண்களின் அகலமும் நெற்றியில் விழுந்த மயிர்கீற்றும் இவள் ஏன் ஓடிப்போய்விட்டாள்? தாமோதரனை பார்த்தான். அவர் அப்போதுதான் வந்திருந்த சூப்பில் மிளகும் உப்பும் சேர்த்து கொண்டிருந்தார். எப்படி இருக்கு வசந்த்? டிலைட்ஃபுல். நான் இந்த மாதிரி சூப் சாப்பிட்டதில்லை. மஷ்ரூம் சூப். நாய்க்கொடையா இவ்வளவு நல்லா இருக்கு? சான்ஸே இல்லை. நான் ஜெர்மனிக்கு போயிருந்த போது அவங்க நத்தையை தின்றாங்க தெரியுமா? பார்த்துருக்கேன் சார். அதுக்குன்னு குட்டியாக ஃபோர்க் வச்சுருப்பான். பாவம், அது பாட்டுக்குன்னு மெல்ல போய்கிட்டு இருக்கு. அதை பிடிச்சி திங்குறாங்க. கணேஷ், என்ன பேசாமையே இருக்கீங்க? இல்லை சார், ஐ ஆம் என்ஜாயிங் யுவர் ஃபுட். அப்படியா? நீங்கள் அவள் முகத்தை தான் ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு நினச்சேன். கணேஷ் சின்ன திருட்டில் அகப்பட்டு கொண்டவன் போல திடுக்கிட்டு, என்ன சொல்கிறீங்க என்றான். கமான், பாசாங்கு வேண்டாம். நீங்கள் வந்ததில் இருந்து அந்த ஃபோட்டோவை அடிக்கடி பார்க்குறீங்க. அது என் மனைவி. அப்படியா? வேலைக்காரங்க ஏதாவது சொன்னாங்களோ? இல்லையே. ஏது சொல்லலையா? டிரைவர் தாஸ் வரப்ப உங்ககிட்ட என் மனைவியை பற்றி? கணேஷ் சற்று தயங்கி இல்லை இல்லை என்றான். சட்டென்று பொய் சொல்ல வரவில்லை. சொல்லியிருப்பான்னு நினச்சேன். நான் சொல்கிறேன், அது என் மனைவி. நீங்கள் யோசிச்சிருக்கலாம். என்னடா விருந்தாளிங்க வந்திருக்கோம், வரவேற்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பிலாவது மனைவி வரலையேன்னு. சாரி, அவள் இருந்திருந்தா உங்களை ரொம்ப நல்லா வரவேற்றிருப்பா. அவள் இப்போ இல்லை. ஐ ஆம் சாரி சார். செத்துக்கித்து போயிடல, விட்டுட்டு போயிட்டா. இதை சொல்லும்போது தாமோதரின் முகத்தை பார்த்தான் கணேஷ். நேர்பார்வை பார்த்து கொண்டு உணர்ச்சிகளை பத்திரமாக கட்டுப்படுத்தி பேசுவது போல இருந்தது. கணேஷுக்கு சற்று அசந்தர்ப்பமாக இருந்தது. பேச்சை மாற்ற நினைத்தான். அவரே மாற்றினார். எனிவே, அது என் சொந்த விஷயம். அதை சொல்லி உங்கள் விடுமுறையை கெடுக்க விரும்பலை. வசந்த், இன்னொரு சிக்கன் நெய்யில் ரோஸ்ட் பண்ணது. வேணாம் சார், இதுவே வயிறு பூரா வியாபிச்சிருக்கு. சமையல் எப்படி? குக்கை எங்கே பிடிச்சிங்க? தேவலோகத்திலையா? ஐ ஆம் கிளாட் யூ லைக் இட். பஞ்சாப்காரன், நல்லா தமிழ் பேசுவான். இட்லி தோசை எல்லாம் செய்வான்.
எல்லாத்துலேயும் ஒரு வித கனாஷியர் போல இருக்கீங்க. ஆமாம், எதை தேர்ந்தெடுத்தாலும் சிறந்ததைத்தான் தேர்ந்தெடுப்பேன். கணேஷ் தன்னை அறியாமல் ஃபோட்டோவை பார்க்க, ஷி வாஸ் த பெஸ்ட், அப்படித்தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் டைனிங் மேஜையிலும் தன் விஸ்கியை தண்ணீருக்கு பதில் குடித்து கொள்வது கணேஷுக்கு சற்று கவலையாக இருந்தது. எவ்வளவு தாங்குவார்? ஒரு நிலைக்கு அப்புறம் தன் மனைவியை பற்றி தன்னிறக்க புராணம் ஆரம்பித்து விடப் போகிறார் என்று கவலையாக இருந்தது. சாப்பிட்டு முடிந்ததும் பைப் பற்ற வைத்து கொண்டார். வெளிஹாலுக்கு வர அதன் நடுவே சதுரங்க காய்கள் போர்டில் ரெடியாக அமைக்கப்பட்டிருந்தன. தினசரி ரொட்டீன் இது. எதிராளி இருந்தாலும் இல்லாவிட்டாலும். எதிராளி இல்லாவிட்டா எப்படி ஆடுவீங்க? நீங்களே 2 பக்கமுமா? சச்ச, அது பைத்தியக்காரத்தனமான ஆட்டம். செய்தித்தாளில் வர செஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு போயிடுவேன். எனக்கு கார்சனாய் பிடிக்கும். உங்களுக்கு யாரை பிடிக்கும் கணேஷ்? பாபி ஃபிஷர். இன்னொரு ஜீனியஸ். அவன் செஸ்ஸை பற்றி என்ன சொன்னான் தெரியுமா? இட்ஸ் எ சைக்கிக் மர்டர்னு. பியூட்டிஃபுல். இந்த ஆட்டத்தின் முக்கியம் மனோதத்துவம்தான். இப்போ கூட மணிலாவில் ஆடுறாங்களே, ஒருத்தன் பாராசைக்காலஜிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் யோகா ஆசாமி. எதுக்கு? சும்மா முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு. சரிதான் பாஸ், நான் அம்பேல். என்னை 3 மூவில் மேட் பண்ணிடுவார். பயப்படாதீங்க வசந்த், 3 மூவில் யாராலையும் மேட் பண்ண முடியாது. ஃபூல்ஸ் மேட் இருக்கே. கணேஷ், நீங்கள் சொல்லுங்கள், வசந்த் எப்படி ஆடுவார்? சுமாராக ஆடுவான். வசந்த், டு யூ வாண்ட் டு மீட் சம் இன்ட்ரெஸ்டிங் கேர்ள்ஸ்? இப்போ வா. இப்போ இல்லை, நாளைக்கு பார்க்கலாம். முதல்ல உங்கள் கூட ஒரு ஆட்டம் ஆடி பார்த்தே ஆகணும். காய்களுக்கு முன் அவர்கள் உட்கார வசந்த் கருப்பு ஆடினான். சம்பிரதாய ஆரம்பங்களுக்கு பிறகு திருதிருப்பென்று ராணியை எதிர்த்தரப்பின் வயிற்றில் கொண்டு வைத்தான். அவர் சற்று நேரம் யோசித்தார். கணேஷ் பார்த்து கொண்டிருந்தான். இந்த மாதிரி அசாதாரண விளையாட்டுக்கு அவர் தயாராக இல்லை. நெற்றியை சுருக்கி கொண்டு யோசித்தார். வசந்த் கணேஷை பார்த்து கண்ணடித்து விட்டு, சார், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா சிகரெட் குடிக்கலாமா? ஹோ எஸ், பை ஆல் மீன்ஸ். அப்படியே கொஞ்சம் தீர்த்தமோ? அட, இது என்ன கேள்வி, எடுத்துக்கங்க. வசந்த் ஸ்காட்ச் கொஞ்சம் ஊற்றிக்கொள்ள கணேஷ் அங்கீகரிக்கவில்லை என்பது தெரிந்தது. இப்போது தாமோதர் தயாராகிவிட்டார். தன் ராணியை முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார். அதுதான் தற்போதைக்கு அபாயத்தை தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டியிருந்தது. வசந்த் தயங்காமல் ராணிக்கு ராணி வெட்டு வாங்கிவிட்டான். தொடர்ந்து ஒரு குதிரையை வெட்டி அதற்கு பதில் பிஷப்பை கொடுத்தான். வசந்த் ஒரு பான் கூடுதலாக வெட்டி கொண்டான். பரவாயில்லைங்க, கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடுறார், கொஞ்சம் அசந்தேன். உள்ளே வந்துட்டார். தப்பிச்சிங்க சார், அந்த மாதிரி தான் போர்டை சுத்தம் பண்ணிடுவான். பார்த்து ஆடுங்க, எக்ஸ்சேஞ்சுக்கு தயங்கவே மாட்டான். தாமோதர் அவசரமாக ராஜாவின் பக்கம் காசில் செய்து கொண்டார். வசந்தும் செய்து கொண்டான். அவர் ரொம்ப யோசித்து ஒரு பானை நகர்த்த வசந்த் யானையை ஒரேடியாக ஆக்கிரமிப்பில் இறக்கினான். கணேஷுக்கு அது ரொம்ப அபாயகரமான மூவ் என்று தோன்றியது. அவர் சரியாக கவனிக்கவில்லை என்றால் 2 மூவில் மேட் ஆகிவிடும் போல தோன்றியது. அவர் கவனித்ததாக தெரியவில்லை. வசந்த் இன்னும் ஆக்ரோஷமாக தாக்க முற்பட்டு 2வது யானையை முன்னே அனுப்பினான். அடுத்த மூவில் மிக அபாயம் போலத்தான் இருந்தது. இப்போது அவர் குறிக்கோள் இல்லாமல் நகர்த்துவது போல நகர்த்த வசந்த் ராஜாவை தாக்க செக் என்றான். அவர் ஒளிந்து கொண்டார். வசந்த் மறுபடி செக் கொடுத்தான். மறுபடி ஒளிந்தார். 3ஆம் முறை வசந்த் அவசரத்தில் யோசிக்காமல் பெரிய தப்பு செய்துவிட்டான். அவர் அதை எதிர்பார்த்தவர் போல சரசரவென்று அடுத்தடுத்து 3 காய்களை வெட்டினார். 2 யானையும் ஒரு குதிரையும். வசந்தின் முகம் மாறிவிட்டது. சாரி சார், தப்பாக மூவ் பண்ணிட்டேன். ராங் மூவ்னா ராங் மூவ் தான். அப்போ நான் கூட 8வது மூவில் ஒரு பிளண்டர் பண்ணேன். நகத்துங்க, இப்போ வாங்க என்றார். வசந்த் எழுந்து விட்டான். ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் என்று மழுப்பினான். அது சால் ஜாப்பு, தோத்துட்டீங்க இல்லையா? இன்னொரு ஆட்டம் வாங்க சார், நாளைக்கு பார்க்கலாம். உங்கள் கணேஷோடையும் ஆட வேண்டாமா? பாஸ், இவரை ஈஸியாக ஜெயிக்கலாம் என்றான் சற்றே நடுங்கும் குரலில். வசந்துக்கு கோபம் என்பது தெரிந்தது. யார் இல்லைன்னு சொன்னா வசந்த்? நாளைக்கு கணேஷோட முதல் ஆட்டம் ஆடிப்பிட்டு அப்புறம் உங்கள் கூட 2வது வரேன். ஆனால் இந்த மாதிரி இப்படி நடந்திருக்கக்கூடும், இப்படி மாற்றி இருக்கக்கூடும்னு மட்டும் பேசாதீங்க. காயை நகர்த்துனா நகர்த்தியாச்சு தான்.
சரி சார், எனக்கு தூக்கம் வருது, நான் போகட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ. இன்னும் கொஞ்சம் விஸ்கி? வேண்டாம் சார், குட் நைட். குட் நைட் பாஸ். நீங்கள் வேணா அப்புறம் வாங்க. அவன் போனதும் தாமோதர் மெல்ல சிரித்தார். அவளும் இப்படி தான் கோவிச்சுப்பா. தோத்தா அழுகையே வந்துடும். அதுக்காகவாவது அவள் ஜெயிக்கிற மாதிரி ஆடுவேன். அப்படியும் அவளுக்கு சமாதானமே ஆகாது. வேணும்னே தோத்தீங்க, நிஜமாக தோற்று போங்கன்பா. நிஜமாக ஒரு விஷயத்தில் தோத்துட்டேன், நான் தோத்துட்டேன். கணேஷ் பேச்சை மாற்ற விரும்பி வசந்த் ஆட்டத்தை பற்றி என்றான். துடிப்பு ஆனால் அவசரம். அந்த ராணியை மூவ் பண்ணாரே பொய்டிக், நான் காலின்னு நினச்சிட்டேன். ஆனால் சஸ்டெயினாக பண்ண முடியலை. இப்போ நீங்கள் இப்போ ஆட விரும்புகிறீங்களா? நோ, ஐ எம் டயர்ட். காலையில் பார்க்கலாம். 15 நாள் இருக்க போகிறோமே. என் கூட இந்த விளையாட்டை விளையாட இஷ்டம்தானே உங்களுக்கு? நிச்சயம் சார், உங்கள் கூட ஜாக்கிரதையாக விளையாடணும். பயப்படாதீங்க, தோத்தா வசந்த் மாதிரி சல்க்கு பண்ண மாட்டேன். ஹீஸ் யங். குட் நைட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஷாம்பென். குட் நைட். மாடிப்படி ஏறும்போது அவர் டைனிங் ஹாலுக்கு போய் ஒரு முறை அவள் படத்தை உற்று பார்த்து கொண்டிருப்பது கணேஷுக்கு தெரிந்தது. எதற்காக ஓடிப்போனாள்? வேண்டாம் வேண்டாம், சதுரங்கம் போதும், விளையாட்டு போதும். மாடியில் வசந்த் விழித்து கொண்டு விட்டத்தை பார்த்து கொண்டு படுத்திருந்தான். சே, குயினை நகர்த்தினோ இல்லையோ, பின்னால் பிளாக் பிஷப்பை சப்போர்ட்டுக்கு கொண்டு வந்திருந்தா ஆட்டம் க்ளோஸ். ஏய், இன்னும் அந்த ஆட்டத்தையே ஆடின்னு இருக்கியா? பாஸ், அந்த ஆளை சுலபமாக ஜெயிக்க முடியும். எனக்கு என்னவோ அவ்வளவு சுலபம் இல்லைன்னு தான் தோணுது. மூவெல்லாம் விஸ்தாரமாக திட்டம் போட்டு பண்ணுறார். அவரை கண்டா எனக்கு பிடிக்கல. கணேஷ் சிரித்தான். என்னடா அது, தோல்வியை இவ்வளவு சீரியஸாக எடுத்துப்பன்னு நான் நினைக்கலையே. அவர் மட்டும் சீரியஸாக எடுத்துக்கலையா? ஒரு மூவை வித்ட்ரா பண்ண விடலையே. சச்சே, ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். எனக்கு என்னவோ அவரை தோக்கடிக்கணும்னு ஆசை. ஏன், ஒரு வெறியாக இருக்குது. நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். நீங்கள் இல்லை, நான். சரி, நாளைக்கு பார்க்கலாம். எங்கடா அந்த வாரன் பீஸ்? இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.